மாசாலன்னு இல்லை, சிம்பிளாக தான் இருந்தது. நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். படத்தை போய் உள்ள பாருங்க, அந்த மாதிரி இருக்குது நான் படம். ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவலாக குத்து வச்சுக்கிறான். நான் மகிழ் திருமேனி ஃபைட் சீன்ஸை பொறுத்த அளவுக்கு குறையா சொல்ல முடியாது. த்ரிஷாவோட அஜித் பேர் நல்லா இருந்துச்சு. ரஜிந்தா கேசன்ட்ரா சில இடத்துல ஈவெல் ஃபேஸ் காமிச்சிருக்காங்க, அது வேற லெவலில் ரீச் ஆகும் டெஃபினட்டா. ஐயா தரமாக இருந்தது படம். தலை 2 வருஷம் பார்த்தது நல்லா இருந்தது. வேற லெவல். த்ரிஷா தலை காம்போ அல்டிமேட்டாக இருந்தது. இன்டர்வல் பிளாக்கு தரமாச்சு. படத்தை போய் உள்ள பாருங்க, அந்த மாதிரி இருக்குது நான் படம். ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவலாக குத்து வச்சுக்கிறான். நான் மகிழ் திருமேனி ஃபைட் சீன்ஸை பொறுத்த அளவுக்கு குறையா சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப்ல அவர் என்ன பார்த்தாருன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல உள்ள போய் பார்க்கணுமே, ஐயோ வேற லெவல் பண்ணி விட்டாருண்ணா. ஃபைட் சீன்ஸை பொறுத்த அளவுக்கு குறையா இல்லைண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். படத்தை பொறுத்த அளவு எங்களை பொறுத்த அளவு அது கச்ச சொர்க்கம்ண்ணா. ஃபைட் சீன்ஸ் நீங்கள் கேட்டிங்களா, சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட்டாகவே இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்தில் தான் ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்கண்ணா. வேற லெவலாக இருந்துச்சுண்ணா படம். த்ரிஷாவோட நடிப்புலாம் சொல்லவே வேணாண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் பொறுத்த அளவு தப்பு இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாண்ணா, லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தூக்கி நிப்பாட்டாங்கண்ணா படத்தை. எங்கேயோ செகண்ட் ஹாஃபில் டாப்ல எடுத்துகிட்டு போய் வச்சிட்டாங்கண்ணா படத்தை. எல்லாருமே நின்றுன்னு பார்க்குறோண்ணா செகண்ட் ஹாஃபு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் உட்காந்து பார்த்தோம், ஒரு ½ hour உட்காந்து பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் எல்லாரும் நின்றுன்னு பார்க்குறோண்ணா. எல்லாம் அடிச்சுக்கிறாங்கண்ணா செகண்ட் ஹாஃபு. ஃபைட் சீன்ஸ்லாம் அந்த மாதிரி நான் ஃபைட் சீன்ஸை பொறுத்தளவு குறையலைண்ணா. நார்மல் படம்லாம் இது இல்லைண்ணா. ஃபைட் சீன்ஸை பொறுத்தளவு தலை தானா. இவ்வளோ நாள் ஃபைட் சீன்ஸை பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த படத்தில் வேறு லெவலாக பார்க்கலாம். நீங்கள் என்ஜாய்மெண்ட் அவ்வளோ இருக்கும் ஃபைட் சீன்ஸில். நீங்களே ஸ்டன் ஆவீங்க, இதான் தலை இப்படி ஃபைட் சீன்ஸ் பண்ணுறாருன்னு. சூப்பராக இருக்கும். த்ரிஷா ஆக்டிங் வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்காது மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் த்ரிஷா ஆக்டிங் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் மோஸ்ட்லி இருக்காது. இதுதானா படம் கருத்து. சூப்பராக இருக்கும்ண்ணா. என்ட்ரிலாம் சூப்பராக இருக்கும்ண்ணா. என்ட்ரி அவ்வளோ மோஸ்ட்லி ஓப்பனிங்னாலே கிங்கு தலை வருவாங்க. ஆனால் அவர் டேரக்டரே சொல்லிட்டாரு, இந்த படத்தில் மோஸ்ட்லி என்ட்ரி இருக்காது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது இருக்காது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லை, ஆனால் எங்களுக்கு ஃபைட் சீன் தரமாக தூக்கி ஏற்றணும் நிப்பாட்டாங்கண்ணா. தியேட்டரில் பார்க்கும்போது வேற கான்செப்ட் என்ன, ஒரே நாள் தானே படமே. ஆனாலும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு நாள் நடக்கிற விஷயம் தான். நல்லாவே இருக்கு. அதுவும் இல்லாமல் கடைசியில் அந்த ஃபைட் சீக்வன்ஸு ஒவ்வொருத்தரும் எப்படி சாகுறான்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாசாலன்னு இல்லை, சிம்பிளாக தான் இருந்தது. நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். இல்லை, அந்த படம் நான் பார்த்தது இல்லைண்ணா, ஆனால் நல்லா தான் இருக்குது. பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, எல்லாமே எல்லா விதத்துலையும் யோசிச்சிருக்காங்கண்ணா. யோசிச்சு அதை படமாக எடுத்திருக்காங்க. ஆனால் எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. கடைசியில் வேற ட்விஸ்ட் வந்துருச்சு. அவ்வளோதான். அஜித் சாரோட இன்டர்வல் பிளாக் எதுவும் மாசாலாம் இல்லை, பட் ரொம்ப நார்மலாக நல்லா எடுத்திருந்தாங்க. அனிருத்தோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவோட அஜித் பேர் நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி படம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபேமிலியோட பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்லை, பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். அப்படி ஒன்றும் ஈவிலாக எப்படியும் இல்லை. வந்து வேற லெவலில் எடுத்திருக்காங்க. அர்ஜுனுக்கும் அஜித் சாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. என் ஒய்ஃப் தான், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் ப்ளஸ்ஸாக மைனஸ் சொல்லவே முடியாது. ரஜிந்தா கேசன்ட்ரா சில இடத்துல ஈவெல் ஃபேஸ் காமிச்சிருக்காங்க, அது வேற லெவலில் ரீச் ஆகும் டெஃபினட்டாக. அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். நெக்ஸ்ட்டு ஆரவ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கும் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் லைக் செகண்ட் மூவி நல்ல ரொம்ப ஸ்பேஸ் எடுத்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்க சொல்லி நீங்கள் விண்டேஜை வேறு அஜித்தை வந்து வேறு லுக்கில் பார்க்குறீங்க. ஒரு 12 years பிஃபோர் அஜித், ஒரு 8 years பிஃபோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 12 years பிஃபோர் அஜித் மாதிரியே ஒரு இன்னும் நெக்ஸ்ட் 20 years இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த லுக்கு அதெல்லாம் ரொம்ப வேற லெவல் ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஓகே கொஞ்சம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் தட் இஸ் ஓகே, ஃபைன். அஜித் ரசிகருக்கு இது பெருசாக தெரியல. தட் இஸ் ஃபைன். சேசிங் சீன், ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் வேறு லெவல். அஜித் இந்த அளவு ஸ்டண்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காரு. அர்ஜுனை எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் வேறு லெவல். அண்ட் அனிருத் வந்து கடவுளே அஜித்ன்ற பிஜிஎம்மை வேறு லெவல் யூஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டாக இருக்குது. பத்திக்கிச்சு சாங் வேறு இடத்துல நல்லாவே பத்துச்சு. கரெக்டாக எங்கே பார்த்தோமோ அங்கே பற்றி சாங் சூப்பராக டேக் ஆஃப் ஆச்சு. எக்ஸலண்ட் மூவி. ஐயா
தரமாக இருந்தது படம். தலை 2 வருஷம் பார்த்தது நல்லா இருந்தது. 2 வருஷத்துக்கு அப்புறம் தலையோட தரிசனம் வேற லெவல். த்ரிஷா தலை காம்போ அல்டிமேட்டாக இருந்தது. இன்டர்வல் பிளாக்கு தரமாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. துணிவுக்கு அப்புறம் வந்த படம் இது. 2.5 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தேன். பூர்த்தி ஆயிருக்கு. ஸ்லோனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இருந்தது, ஆனால் வந்து கதைக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆனால் அது தெரியாது. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஆனால் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேறு அஜித் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃபில் வேறு அஜித் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி 2 பேருக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இதுக்கு முன்னாடி அஜித் த்ரிஷா படங்களோட இந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிஜிஎம் வந்து ரொம்ப வேற லெவலில் இருந்தது. அனிப்ரோ சொல்லவே வேணாம், இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நான் படத்தை போய் உள்ளே பாருங்க, அந்த மாதிரி இருக்குது நான் படம். ஃபைட் சீன்ஸில் வேறு லெவலாக குத்து வச்சுக்கிறான் நான் மகிழ் திருமேனி. ஃபைட் சீன்ஸை பொறுத்த அளவுக்கு குறையா சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃபில் அவர் என்ன பார்த்தாருன்னு தெரியல. செகண்ட் ஹாஃபில் உள்ளே போய் பார்க்கணுமே, ஐயோ வேறு லெவல் பண்ணி விட்டாருண்ணா ஃபைட் சீன்ஸ்லாம். ஃபைட் சீன்ஸை பொறுத்த அளவுக்கு குறையா இல்லைண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். படத்தை பொறுத்த அளவு எங்களை பொறுத்த அளவு அது கச்ச சொர்க்கம்ண்ணா. ஃபைட் சீன்ஸ் நீங்கள் கேட்டிங்களா, சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட்டாகவே இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்தில் ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்கண்ணா. வேறு லெவலாக இருந்துச்சுண்ணா படம். த்ரிஷாவோட நடிப்புலாம் சொல்லவே வேணாண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. வந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் பொறுத்தளவு தப்பு இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாண்ணா, லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தூக்கி நிப்பாட்டாங்கண்ணா படத்தை. எங்கேயோ செகண்ட் ஹாஃபில் டாப்ல எடுத்துகிட்டு போய் வச்சிட்டாங்கண்ணா படத்தை. எல்லாருமே நின்றுன்னு பார்க்குறோண்ணா செகண்ட் ஹாஃபு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் உட்காந்து பார்த்தோம், ஒரு ½ hour உட்காந்து பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் எல்லாரும் நின்றுன்னு பார்க்குறோண்ணா, எல்லாம் அடிச்சுக்கிறாங்கண்ணா செகண்ட் ஹாஃபு. ஃபைட் சீன்ஸ்லாம் அந்த மாதிரி நான் ஃபைட் சீன்ஸை பார்த்தாலும் குறையலண்ணா. நார்மல் படம்லாம் இது இல்லைண்ணா. ஃபைட் சீன்ஸை பார்த்தாலும் தலை தானே. இவ்வளோ நாள் தலையே ஃபைட் சீன்ஸை பார்த்துக்க முடியும், ஆனால் இந்த படத்தில் வேறு லெவலாக பார்க்கலாம். நீங்கள் என்ஜாய்மெண்ட் அவ்வளோ இருக்கும் ஃபைட் சீன்ஸில். நீங்களே ஸ்டன் ஆவீங்க, இதாடா தலை இப்படி ஃபைட் சீன்ஸ் பண்ணுறாருன்னு. சூப்பராக இருக்கும். த்ரிஷா ஆக்டிங் வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்காது மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் த்ரிஷா ஆக்டிங் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் மோஸ்ட்லி இருக்காது. இதுதானா படம் கருத்து. சூப்பராகும்ண்ணா. என்ட்ரிலாம் சூப்பராக இருக்கும்ண்ணா. என்ட்ரி அவ்வளோ மோஸ்ட்லி ஓப்பனிங்னாலே கிங்கு தலை வருவாங்க. ஆனால் அவர் டேரக்டரே சொல்லிட்டாரு, இந்த படத்தில் மோஸ்ட்லி என்ட்ரி இருக்காது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது இருக்காது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லை, ஆனால் எங்களுக்கு ஃபைட் சீன் தரமாக தூக்கி ஏற்றணும் நிப்பாட்டாங்கண்ணா. ஆக்சுவலி நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் போயிருப்போம், தலை மாஸ். பட் தலை வந்துட்டு இங்கே கதை தான் வந்து இங்கே ஹீரோவாக ப்ளே பண்ணிச்சு. கதையை அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா தனியாக அவங்களுக்கு இவங்களுக்குன்னு அந்த மாதிரி எதுவும் வைக்கல. கதைக்கு அதுதான், கதையை அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் ஆமாம், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. குட் சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம் அந்த மாதிரி. ஆக்சுவலி அது நான் கம்பேர் பண்ணலை. இல்லை, நான் பிரேக் டவுன் நான் பார்க்கல. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பார்க்குறப்போ ஓகே நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். வர்த்து தான். பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம். ட்ரீட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. அதாவது பார்க்கலாம், எல்லாருமே ஒன் டைம் ஆச்சு வாட்ச் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. நம்ம மாஸ் தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆப்வியஸ்லி அந்த லெவல் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா கதை அப்படி. அதனால படமாக்கு வரும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அது நீங்க வைக்காதீங்க, அது நம்ம வைக்க கூடாது. ஆக்சுவலி நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போனேன். தலை வைபா அப்படி, தலை மாஸ் பிஜிஎம் அப்படி இல்லை. கதையை நோக்கி தான் எல்லாம் டிராவல் பண்ணுது. ஸோ அதனால நீங்க அப்படி பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் தான் செம்மையா இருந்துச்சு. எல்லாம் நாங்கள் ஃப்ரண்ட்ல ஆடிட்டு இருந்தோம், அந்த மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு தலையை நம்ம இப்படி ஜாலியாக பார்க்குறோம்ல, நல்லா இருக்கு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், தரமா இருந்துச்சு. பார்க்கலாம். குட் காம்போ. ஆக்சுவலி இந்த கதைக்கு இவங்க 2 பேர் காம்போ தான் நல்லா இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் சீன்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்ம கிளிப்ஸ் பார்த்துருப்போம், அதுலேயே அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. அது இங்கே அப்படியே தெரிஞ்சது. செம்மையா இருந்துச்சு. தரமான படம், தரமான பிஜிஎம், தரமான படம், நல்ல ஆக்ஷன் மூவி. அஜித் பக்காவாக நடிச்சிருக்காரு. தரமான படம், ஃபுல் அண்ட் ஃபுல். சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஃபாஸ்ட்டு, ரெண்டுமே ஓகே, சூப்பர், பெஸ்ட் படம். லேக்குக்கே சான்ஸே கிடையாது, 1% லேக் கிடையாது. போனது வந்து இதில் பிஜிஎம் பின்னிட்டா தலைவரா. அனிருத் பிஜிஎம் பெண்டல் ரொம்ப இறச்சலா இருக்கு, ஒன்றுமே இல்லை, சூப்பர். நான் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்தேன், எனக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. நம்ம பேக்கில் பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பர். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்தேன், அது எப்படி தெரியும், சூப்பராக இருக்கும். 2 பேருக்கு சூப்பர் காம்போ தலை. மங்காத்தா விட இது காம்போ சூப்பர். அவங்களுக்கு
படம் வந்து சொல்லப்போனால் நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்து திருப்தி. இந்த மாதிரி ஆக்ஷன் மூவி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இந்த அர்ஜுன் இந்த குருதி குணம்லாம் வரும் பார்த்தியா, கமல் குருதி குணம், அந்த மாதிரி நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி. சூப்பர் ஆக்ஷன் பயங்கரம் பத்திக்கிச்சாங்களாம் பத்திக்கிச்சு. சூப்பராக தெரியும். ஆக்ஷன் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? அட்டகாசமாக தெரியும். வேறு லெவல் பண்ணிக்கிற தலை. ஆக்ஷன் சூப்பராக இருக்கு. தலை மாதிரி வேறு அவனும் பண்ண முடியாது. சூப்பராக பண்ணிக்கிற தெரியும். வேற லெவலில் பண்ணிக்கிறாரு. அட்டகாசமாக இருக்குது. தெரிக்குது தாட்டில். படம் நல்லா இருந்துச்சு. சிம்பிள் கான்செப்ட் தான். படம் ஓகே. படம் ரொம்ப லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதாவது கதையை புரிய வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரெண்டாவது ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். செம்ம வேற லெவல்ண்ணா. சூப்பராக இருந்துண்ணா. வேற மாரிண்ணா படமே.